வணக்கம். பொதுவாக நம்ம மனசு, நம்மளோட உடல் எல்லாமே நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தூக்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தூக்கங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு நாள் வேணால் தூங்காமல் இருக்கலாம், 2 நாள் தூங்காமல் இருக்கலாம். அதுக்கு மேலே தூங்காமல் இருந்தால் நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்காது. குறிப்பாக இந்த வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அந்த தூக்கம் இல்லாதது தான். அவங்களோட சுறுசுறுப்பு போயிடும். அவங்களோட எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஸ்லக்கிஷ்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். தூங்கும்போது தான் நம்ம மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். மற்ற உறுப்புகள்லாம் கொஞ்சம் வேலை பார்க்கும்போது நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், லிவர், இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே வேலை பண்ணும்போது மூளை கொஞ்சம் நீங்களாம் பார்த்துக்கோங்கப்பா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும், முழுசாக தூங்காது. இந்த பைலட்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் ஃப்ளைட்டு பறக்க போகிறதுனா ஒரு அரை தூக்கத்தில் இருப்பாள். அந்த மாதிரி தான். ஏன்னா முழுசாக மூளை தூங்குறதுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில், வாழ்க்கை முடியும் போது தான். அப்போது தூக்கம் எவ்வளவு முக்கியமானது, அந்த தூக்கம் நமக்கு உடம்புக்கு எவ்வளவு பெரிய எனர்ஜியை தரப்போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம படுத்துக்கிற பொசிஷன், நம்ம படுக்கிற திசை, இதை பற்றியெல்லாம் ஜோதிடத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீட்டில் நம்ம படுத்து தூங்குகிறோம் அப்படின்னா கிழக்கு பார்த்து படுத்துக்கணும். வெளியூருக்கு போகிறோம் அல்லது அலுவலக வேலை அல்லது வேறு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஊர் சுற்றி பார்க்க போகிறோம், அப்போது லாட்ஜ்லேயோ எங்கேயோ தங்குறோன்னா மேற்க பார்த்து படுத்துக்கலாம்.